ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மஸ்கோத் அல்வா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதை ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். நான் சொல்கிறது இந்த மெஷரிங் கப் அளவுக்கு தான். 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா அதில் மேலாக இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு உள்ளே இருக்கிறது தான் நமக்கு மைதா பால். இதுதான் பேஸ் நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு. ஸோ இந்த கப்பில் 1 கப் அளவு மைதாவுக்கு இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த 1 கப் அளவுக்கு மைதா இருக்கு இல்லையா, இந்த மைதாலேருந்து நம்ம பால் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அதில் 4 கப் அளவுக்கு தேங்காய் பால். 1 கப் அளவு மைதா பால்னா 4 கப் அளவுக்கு தேங்காய் பால். கரெக்டான மெஷர்மெண்ட் அதுதான். 1.5 கப் அளவுக்கு ஜீனி. இப்போது நம்ம அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மைதா பாலை நீங்கள் சேர்த்துருங்க. 1 கப் மைதா பால் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 4 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 1.5 கப் அளவுக்கு ஜீனி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1.25 கப் அளவுக்கு ஜீனி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். மீதி 1/4 கப் ஜீனியை நம்ம கேரமலைஸ் பண்ணி சேர்க்கணும் கலருக்காக. ஸோ ஃபுல்லாக சுகரை இப்போவே சேர்த்துறாதீங்க. 1.25 கப் அளவுக்கு மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது, கட்டி பற்றக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தீபாவளி வரைக்கும் இனிமேல் ரெகுலராக ஸ்வீட் ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் தனியாக இதுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிடுறேன், தீபாவளி ரெசிபீஸ்னு. மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம 1/4 கப் அளவுக்கு ஜீனி இருந்துச்சு இல்லையா, அதை நான் இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நமக்கு கலர் ரொம்ப கருகிடக்கூடாது, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த கேரமலைஸ் ஆன சுகரை இந்த மைதா பால் இருக்குல்ல, இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1.25 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். ஆனால் செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் 1 வீக் வரைக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போது கேரமலைஸ் பண்ண சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். ரா முந்திரி பருப்பாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாயில் கடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்கோத் அல்வாவை பொறுத்த வரைக்கும் முந்திரி பருப்பு தான் மெயின். இப்போ கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கைவிட்டு கிளறிட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால தான் இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ தான் நமக்கு எக்ஸாக்ட் மஸ்கோத் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வச்சுருக்கிற பேனில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு சுருண்டு வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி மஸ்கோத் அல்வாக்கு. இப்போது அல்வா நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்ததுனால தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் இடையில கை விட்டுட்டிங்க அப்படின்னா அடி பிடிச்சு ரொம்ப அல்வாவோட டேஸ்ட்டே நல்லா இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோதுமை அல்வா ரெசிபி 2 மெத்தடில் செஞ்சு போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலியில் ஃபேமஸ் ஆனது 2. ஒன்று இருட்டுக்கடை அல்வா, இன்னொன்று மஸ்கோத் அல்வா. இருட்டுக்கடை அல்வா ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவில் தான் செய்வோம், மைதா மாவு ப்ளஸ் கோதுமை மாவு. மஸ்கோத் அல்வான்றது தேங்காய் பால் மட்டுமே வச்சு செய்யக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் தீபாவளியை. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம கிரிஷ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட பை பை சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் பிரதி ஃப்ரம் கிரிஷ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் உங்களுக்கு வேணுன்ற ரெசிபிஸை போய் செக் பண்ணிக்கோங்க.